Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. UGTRB எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக UGTRB எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா UGTRB சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து UGTRB எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின்: if the equal masses of two particles remains the same but the distance between them is doubled, then the force of attraction between them would becomes what? So options என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் A 2F, ஆப்ஷன் B F by 2, ஆப்ஷன் C F by 4, ஆப்ஷன் D 4F. ஆக்சுவலாக வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கான்செப்ட்னு பார்த்துடலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். ஆக்சுவலாக இந்த லா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன லா அப்படின்னா ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு G m1 m2 டிவைடட் பை r². சரிங்களா? ஸோ இதில் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். M1 அண்ட் M2 அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக மாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, M1 அண்ட் M2. ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா R அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மாசஸ்க்கும் இன்பிட்வீனில் என்ன ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நியூட்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஒரு பேசிக் லா யூஸ் பண்ணி. ஸோ அந்த லாவை தான் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் லா அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதில் F அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டனில் நம்ம சொல்லலாம். அடுத்தது M1 M2 அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட். R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டூ மாசஸ், யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. தென் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டபுள் பண்ணுறோம், ட்வைஸாக வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் ஆரோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இடத்துல ஆரோட வேல்யூ 20 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ ஃபோர்ஸோட என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஆர் வந்து 2R கன்வெர்ட் ஆகும். அப்போ ஃபார்முலா எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, R² இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2R அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? R², R இருக்கிற இடத்துல 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? R இருக்கிற இடத்துல 2R அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ R² இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும் வேல்யூஸை. ஸோ அப்படி வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும், 4R² அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆரோட வேல்யூவை நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா எஃபோட வேல்யூ ஆருக்கு 4 டைம்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதனால தான் F/4 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா F/4. ஓகே? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அந்த ஆன்சர் அடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஜஸ்ட் ஃபார்முலா ஆருக்கு பதிலாக 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே டிக் பண்ணிடுறோம், அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி as the square of the distance. ஸோ ஃபார்முலாலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால. ஸோ இதே இது ஆரோட வேல்யூ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிஸ்டன்ஸை வந்து நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ ஃபோர்ஸ் எனக்கு 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோர்ஸ் 9 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும்.
டிஸ்டன்ஸை 4 டைம்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 16 டைம்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே இது டிஸ்டன்ஸை ஹாஃபாக நான் குறைக்கிறேன், ஓகேவா, ஹாஃபாக நான் குறைக்கிறேன், ரிடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ரிடியூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஃபார்முலாவில் இங்கே என்ன வரும், 1/2 அப்படின்னு வரும். ஆர் இருக்கிற இடத்துல 1/2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1/4ன்னு வரும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம் மேலே நியூமரேட்டருக்கு வரும், சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபேக்டர் 4 அப்படின்னு வரும். அப்போ அதுக்கு என்ன மீனிங்கு, டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி டிஸ்டன்ஸை நான் ரிடியூஸ் பண்ணுறப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா. ஸோ ரெண்டே ஃபேக்டர் தான். டிஸ்டன்ஸை நான் ரிடியூஸ் பண்ணேன்னா ஃபோர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.